ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு தி சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்னென்னா, பல்க் புக்கிங் எப்படி பண்ணுறது. இப்போ நான் ஒரு கோச்சஸ் வந்து புக் பண்ணணும், இல்லை 2 கோச்சஸ் வந்து புக் பண்ணணும், இல்லை என்டையர் ட்ரெயினே வந்து நான் புக் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து எந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும். நார்மல் ஐஆர்சிடிசி யூசர் ஐடி யூஸ் பண்ணி வந்து நம்ம புக் பண்ணலாமா, இல்லை அதுக்கு தனி ப்ரொசீஜர் இருக்கா அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தார், காலேஜ் ட்ரிப்புக்கெலாம் எப்படி ப்ரோ பல்காக வந்து புக் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தார். ஸோ நான் வந்து செப்பரேட்டாக வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு அவருக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ. ஸோ உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஃபேமிலி ட்ரிப்போ இல்லை வேறு ஏதாவது ஒரு அஃபிஷியல் டூரோ போகிறீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம மொத்தமாக வந்து புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இப்போ நீங்கள் வந்து கூகுள் க்ரோமில் போய்ட்டு FTR IRCTC அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க் வந்து கிளிக் பண்ணணும். ஸோ கிளிக் பண்ணோடனே அந்த பல்க் புக்கிங்கோட ஹோம் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆயிடும். அதில் வந்து யூசர் ஐடி பாஸ்வேர்டு அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். நம்ம வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ரெஜிஸ்டர் எதுவும் பண்ணல அப்படின்னா நியூ யூசர் ஆர் ரெஜிஸ்டர் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நியூவாக வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நார்மலாக டிக்கெட் புக்கிங் பண்ணுறதுக்கு IRCTC அக்கௌண்ட் பாஸ்வேர்டு வந்து வச்சுருப்பீங்க. ஸோ அதை வந்து நம்ம என்டர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து புதுசாக தான் வந்து கிரியேட் பண்ணணும். பிகாஸ் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இண்டிவிஜுவலாவோ இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது பர்டிகுலர் மெம்பர்ஸ்க்கு வந்து புக் பண்ணுறது, இப்போ 6 டிக்கெட்டோ 10 டிக்கெட்டோ, இது வந்து நம்ம என்டையர் கோச்சுக்கோ இல்லை ட்ரெயினுக்கோ வந்து பல்காக புக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து செப்பரேட் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேணும். அதனால் நியூ யூசர் வந்து கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக வந்து அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த பல்க் புக்கிங்க்கு. இப்போ நான் கொடுத்தவொடனே பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேட்குது. இப்போ க்ரியேட் நியூ யூசர் ப்ரொஃபைல் இருக்குது, மேலே வந்து யூசர் ஐடி. இப்போ யூசர் ஐடி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து யூசர் ஐடி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அது வந்து இப்போ நான் IRCTC யூசர் ஐடி வந்து நான் இப்போது என்னோடய நேம் தான் நான் கொடுத்து 333 இன்னொரு 3 வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அதே வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். நான் டைப் பண்ணிக்கிட்டு உங்கள் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா, அதாவது மினிமம் அவங்க வந்து ஒரு கேரக்டர் லிமிட் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. மினிமம் 8 கேரக்டர் லிமிட் வந்து இருக்கும். மினிமம் 8 கேரக்டர் லிமிட் இருக்கணும். மேக்ஸிமம் 15 கேரக்டர் இருக்கணும். பாஸ்வேர்ட் மஸ்ட் கண்டின் அட்லீஸ்ட் 1 ஸ்மால் அண்ட் 1 கேபிட்டல் ஆல்ஃபபெட் லெட்டர். அதாவது ஃபஸ்ட் ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் ஒரு நியூமரிக் டிஜிட் வந்து இருக்கலாம், நம்பர்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இங்கே பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட். மேலே நம்ம என்ன பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோமோ அதே பாஸ்வேர்டையும் நம்ம வந்து கீழே வந்து கொடுத்துடணும். இப்போ நான் அந்த செக்யூரிட்டி கொஷின்ஸ் வந்து கிளிக் பண்ணுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொஷின்ஸ் இருக்குது. பெட் நேம் என்ன, உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்கூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை சைல்ட்ஹுட் ஹீரோ யார், ஃபேவரட் பாஸ்ட் டைம் என்ன, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்க்கு இது வந்து ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்கான கொஷின்ஸ் தான். ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து வாட் வாஸ் ஃபஸ்ட்டு நேம் ஆஃப் யுவர் ஃபஸ்ட்டு ஸ்கூல் இருக்குது, நான் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு கீழே செக்யூரிட்டி ஆன்சருக்கு அந்த கோட் அந்த நேம் வந்து ஸ்கூல் நேம் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் என்னோடய ஸ்கூல் நேம் வந்து கொடுத்துட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். நீங்கள் அக்கௌண்ட் வந்து ரெக்கவர் பண்ண முடியல, ஃபோன் நம்பர் மாற்றிட்டீங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் செக்யூரிட்டி கொஷின்ஸ் வந்து கேட்கும். அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த கொஷின்ஸ். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கலாம். உங்களோட டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணியாச்சு. டேட்டா பற்றி என்டர் பண்ணிச்சு. இப்போ ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இன்ஸ்டியூஷனாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேல் ஃபீமேல் டிரான்ஸ்ஜெண்டர் இன்ஸ்டியூஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இந்த இன்ஸ்டியூஷன் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது இல்லை நான் இண்டிவிஜுவலாக என்னோடய ஃபேமிலிக்கு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் ஜெண்டர் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அது வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் இல்லை வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன். இப்போ காலேஜிலலாம் ஐவி ட்ரிப் கூட்டு போவோம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டியூஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் இண்டிவிஜுவலாக தான் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மேல் ஆர் ஃபீமேல் அந்த மாதிரி வந்து கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுத்துக்கிட்டு மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து கேட்கும். சப்போஸ் நம்ம மேல் ஆர் ஃபீமேல் கொடுத்தா மேரேஜ் ஸ்டேட்டஸ் கேட்கும். இப்போ இன்ஸ்டியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஒரு மெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேஷன் கோடு வந்து சென்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து காலேஜ் ஐவி ட்ரிப்புக்கு தான் வந்து கேட்டிருந்தார். ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூஷன் வந்து கொடுக்குறேன், எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. இப்போ இன்ஸ்டியூஷன் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ஒரு மெயில் ஐடி வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஆக்டிவேஷன் லிங்க் வந்து இந்த பேஜில் எல்லா டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணோன்னே ஆக்டிவேஷன் லிங்க் வந்து அந்த மெயிலுக்கு போகும். ஸோ நம்ம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் நம்ம என்ன பண்ணுறோம்,
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்பாங்க. ஸோ நம்ம காலேஜ் விட்டு போகிறோன்றதால எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் தான் நம்ம போட முடியும். ஸோ நான் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் போட்டுக்கிறேன். அதேமாரி நீங்கள் ஆஃபீஸ் மூலிமா போகிறீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனல் போட்டுக்கலாம். அதேமாதிரி செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. இப்போ ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போகிறதா இருந்தாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை கவர்மெண்ட்னா கவர்மெண்ட், பப்ளிக்னா பப்ளிக். உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுதோ நீங்கள் வந்து அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறேன். ஸோ உங்கள் பேன் கார்டு நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அப்ளை பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பேன் கார்டோட ஃபஸ்ட்டு மிடில் லாஸ்ட் நேம் இது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணணும். பேன் கார்டில் எப்படி இருக்கோ, இப்போ ஒரு சிலருக்கு பேன் கார்டில் ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக இருக்கும். அதேமாதிரி ஒரு சிலருக்கு பேன் கார்டில் லாஸ்ட் லெட்டர் வந்து அவங்களோட ஃபாதர் நேமாவோ இல்லை இனிஷியலாகவோ இருக்கும். ஸோ அதில் எப்படி இருக்கோ அதுமாரி வந்து டைப் பண்ணணும். கேபிட்டல் ஸ்மால் லெட்டர் கூட மாற்றக்கூடாது, சரிங்களா? பேன் கார்டில் எப்படி இருக்கோ அது அப்படியே வந்து நம்ம வந்து என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்னோடய நேம் கே கௌரி சங்கர் அப்படின்னு பேன் கார்டில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக நான் ஃபஸ்ட் நேமில் வந்து கேன்னு போட்டுட்டு மிடில் நேமில் என்னோடய கௌரி அப்படின்ற பேரை போட்டுட்டு லாஸ்ட் நேமில் சங்கர் அப்படின்ற மாதிரி நேம் வந்து போடுவேன். ஸோ அதேமாதிரி பேனில் எப்படி இருக்குன்னு நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்டர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வெரிஃபை ஆகும். ஸோ அடுத்தது வந்து நேஷனாலிட்டி நம்ம இந்தியன் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபுல் அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணலாம். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர், ஏரியா அண்ட் கண்ட்ரி இந்தியா தான் இருக்கும். ஸோ செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் வந்து கேட்டிருப்பாங்க ஓடிபி வெரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ அந்த மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி வந்து போகும். அப்போ உங்கள் ஊரோடைய பின்கோடு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் சிட்டி ஆர் டவுனில் வந்து நீங்கள் பின்கோட் போடலே அது எந்த சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ நான் பின்கோடு வந்து போடுறேன். நான் பின்கோட் போட்டேனே பாருங்கள், விழுப்புரம்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. அந்த போஸ்ட் ஆஃபீஸ் உங்களுக்கு உங்கள் ஊர் போஸ்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும். ஸோ நீங்கள் வந்து எந்த ஊரோ அந்த ஊரை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ் சேம் ஆஸ் ரெசிடென்ஷியல் அட்ரஸ்னு கேட்கும். அதாவது கம்யூனிகேஷன் அட்ரஸும் இப்போ நம்ம கொடுத்துருக்க அட்ரஸும் சேமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு இங்கே இருக்க கேப்சா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து டைப் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துரும். ஸோ நீங்கள் க்ரியேட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் வந்து கொடுத்த உடனே உங்கள் இமெயிலுக்கும் மொபைல் நம்பருக்கும் ஓடிபி மெசேஜ் வந்து வந்துடும். இப்போ மொத்தமாக அந்த பேஜ், அந்த எஃப்டிஆர் பேஜில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு க்ரியேட் ப்ரொஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்தமாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதாவது உங்களோட ஆக்டிவேஷன் லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயிலுக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் ஓகே கொடுத்தோடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மெயில் வந்து வந்துருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் யுவர் எஃப்டிஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மெயில் வந்துருக்கும். ஸோ நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஷோ ஆகும். ஸோ யூசர் ஐடி வந்து ஆல்ரெடி நான் கொடுத்தது தான். அண்ட் பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் பார்த்திங்கன்னா மெயிலாக வந்திருக்கும். அண்ட் அடுத்து ஒரு மெயில் வரும், அதுதான் ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருப்போம் அப்படி நோட்டிஃபிகேஷன் வச்சு பார்த்திங்கன்னா அந்த ஆக்டிவேஷன் லிங்க் தான் வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை ஆகிடும். ஸோ அதுக்காக தான் இந்த லிங்க் அனுப்புகிறாங்க. இந்த லிங்க்கை வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வி ஹேவ் சென்ட் 1 டைம் பாஸ்வேர்ட் இன் யுவர் மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல் நம்பர் எங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்து நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் ஓடிபி என்ற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துடலாம். ஸோ இப்போ வந்து மொபைல் நம்பர் வேலிடேட்டட் அப்படின்ற மாதிரி மெசேஜ் வந்துருச்சு. இப்போ நம்ம இமெயிலும் வேலிடேட் பண்ணிவிட்டோம், மொபைல் நம்பரும் வேலிடேட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து லாகின் பண்ணணும். ஸோ இப்போ லாகின் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா பேன் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபை பண்ண சொல்லுது. ஸோ இப்போ அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ண உடனே பேன் நம்பர் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்காக சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யூசர் ஐடி வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக பேன் நம்பர், அதாவது நீங்கள் பேன் கார்டில் வந்து நம்பர் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த பேன் நம்பர் வந்து அப்ளை பண்ணணும். அண்ட் ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், மிடில் நேம் இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து என்டர் பண்ணணும். அப்புறம் உங்கள் டேட்டா பற்றி எல்லாத்தையும் வந்து கரெக்டாக என்டர் பண்ணணும். சப்போஸ் உங்கள் பேன் கார்டில் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அப்படியே டைப் பண்ணுங்கள். பிகாஸ் ஒரு சிலருக்கு பேன் கார்டில் ஃபஸ்ட் நேம் வந்து இனிஷியல் இருக்கும், அப்படி இல்லைனா லாஸ்ட் நேம் வந்து இனிஷியல் இருக்கும். ஸோ உங்கள் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிவிட்டு கேப்சா வந்து என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்த டீட்டெயில்ஸில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா பேன் நம்பர் ஹஸ் பீன் வெரிஃபைட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கிளிக் ஓகே கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி. ஸோ இப்போ நான் லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா புக்கிங் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து காட்டும், கோச் ஆர் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக நீங்கள் வந்து அதாவது ஒரு ட்ரெயினில் வந்து 18 கோச்சஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு ட்ரெயின் ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரெயின் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு கோச்சஸ் மட்டும் வேணும், ஒரு கோச் இல்லை 2 கோச் மட்டும் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோச்சஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு கோச்சஸ் மட்டும் தான் புக் பண்ண போகிறேன் அப்படின்றதால நான் வந்து கோச்சஸ் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ நான் அந்த கோச் ஆப்ஷன் செலக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷோ ஆகும். அந்த பார்ட்டி டீட்டெயில்ஸ் நான் ஆல்ரெடி என்டர் பண்ணியிருக்க டீட்டெயில்ஸ், அதாவது என்னோட நேமாக இருக்கட்டும், பேன் நம்பர், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே முக்கியமானது ஜேர்னி டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எந்த பர்பஸ்க்காக வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்பான்சர், ஸ்டேட் ஸ்பான்சர்ட், மேரேஜ், ரிலீஜியஸ் பர்பஸ், அப்புறம் அஃபிஷியல் டூர், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அஃபிஷியல் டூர் வந்து நான் கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோச் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுக்கு இப்போ ஏசி கோச் வேணுமா, இல்லை ஸ்லீப்பர் கோச் வேணுமா, இல்லை சிட்டிங் வேணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் நம்பர் ஆஃப் கோச்சஸ், இப்போ வந்து ஒரு கோச்சஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு கோச் வேணுமா, 2 கோச் வேணுமா, அதுமாரி நம்பர்ஸ் வந்து நீங்கள் எவ்வளோ கோச்சஸ் வேணுமோ அந்த நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ட்ரிப்பா இல்லை ஒன் வே ட்ரிப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இப்போ நீங்கள் போகிறதுக்கு மட்டும் தான் புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் வே ட்ரிப் வந்து கொடுத்துக்கலாம். இல்லை வந்து ரவுண்ட் ட்ரிப்னால் நீங்கள் ரிட்டர்ன் வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிக்கலாம் அந்த ரவுண்ட் ட்ரிப் வேணும் அப்படின்னா. ஸோ நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூட் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் எந்த லொக்கேஷன்லேருந்து எந்த லொக்கேஷன் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மதுரை டு சென்னை போகிறீங்கன்னா அந்த மதுரை டு சென்னை லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் வந்து பக்கத்தில் வந்து ட்ரெயின் நம்பர் வந்து இருக்கும் பாருங்கள். இப்போ நீங்கள் லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து ட்ரெயின் நம்பர் என்னென்ன ட்ரெயினில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெயின் நம்பர் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த ரூட்டில் போனால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் நம்பரை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண பிறகு அது எப்போ கிளம்பும், எப்போ வந்து ரீச் ஆகும், அந்த எக்ஸாக்ட் டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்து ஒன் வே ட்ரிப். அப்புறம் சப்போஸ் ரவுண்ட் ட்ரிப் நீங்கள் என்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அடிஷனலாக இன்னொரு ஆப்ஷனும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே ஒரு 4 செக் பாக்ஸ் வந்து இருக்குது பாருங்கள். இந்த ஐஆர்சிடிசி ரூல்ஸ் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். அண்ட் சர்டிஃபைடு அந்த பேசஞ்சர்ஸ் மட்டும்தான் வந்து அதாவது இப்போ நம்ம புக் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அவங்க மட்டும்தான் வந்து ட்ராவல் பண்ணணும். வேறு யாரும் ட்ராவல் பண்ணக்கூடாது, எந்த ஒரு மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடாது, அந்த எக்ஸ்ப்ளோசிவ் ஐட்டம்ஸ்லாம் எதுவும் கொண்டு போகக்கூடாது, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4 செக் பாக்ஸையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த செக் ப்ரொசீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அடுத்த பேஜில் வந்து புக்கிங் டைப், அதோட ரெஃபரன்ஸ் நம்பர், அண்ட் எவ்வளோ கோச்சஸ் வந்து நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க, அண்ட் எவ்வளோ டெபாசிட் செக்யூரிட்டி அமௌண்ட் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து 1 கோச் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அதனால் 50,000 மட்டும் தான் நான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் 2 கோச்சஸ்னால் 1 lakh, அப்புறம் மொத்தமாக என்டையர் ட்ரெயினே புக் பண்ணுறீங்கன்னா மொத்தமாக 9 lakhs வந்து கேட்பாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்டபிள் தான். ஒன்ஸ் அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து பே பண்ணணும். இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அக்ரி வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் அக்ரின்னு கொடுத்த பிறகு நீங்கள் எந்த பேமெண்ட் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி சார்ஜஸ் இருக்கும். இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 1.8% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அதேமாதிரி யூபிஐ ட்ரான்சாக்ஷனாக 0 rupees தான். இப்போ நெட் பேங்கிங்காக இருந்துச்சு அப்படின்னா 10 rupees, அண்ட் நெஃப்டாக இருந்துச்சுன்னா 15 rupees. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜஸ் வந்து போடுவாங்க. பெட்டர் வந்து நீங்கள் யூபிஐ ட்ரான்சாக்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். அதை கொடுத்துட்டு நீங்கள் கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் காட்டும், கிரெடிட் கார்டா, டெபிட் கார்டா, நெட் பேங்கிங்காக, யூபிஐயா. ஸோ நீங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். மேலே வந்து இந்த எவ்வளோ டெபாசிட் அமௌண்ட்டோ அது கூட கன்வீனியன்ஸ் சார்ஜஸும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து பே பண்ணணும். பே பண்ண பிறகு இது வந்து செக்யூரிட்டி டெபாசிட் தான். இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம வந்து எஃப்டிஆர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணி டெபாசிட் அமௌண்ட்லாம் பே பண்ணிட்ட பிறகு நம்ம அப்ளிகேஷன் வந்து போட்டிருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து இந்த ஜோனல் ரயில்வே மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் பண்ணணும். இப்போ நம்ம எந்த ஜோனில் அப்ளை பண்ணியிருக்கோமோ அந்த ஜோனோட ரயில்வே மேனேஜர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெக்வெஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணணும். ஸோ அவர் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா அவர் வந்து சில செக்ஸ்லாம் வந்து பண்ணுவார். ஸோ அந்த பர்டிகுலர் டேக்கு கோச்சஸ் ட்ரெயின் அவைலபிளாக இருக்கா அப்படின்றாரு. அண்ட் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். அது வந்து என்னென்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி பல்க் புக்கிங் பண்ணணும்னா அட்லீஸ்ட் 30 days முன்னாடியே வந்து நம்ம வந்து இந்த ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த கோச்சஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா எனக்கு அட்லீஸ்ட் 30 days பிஃபோர், மேக்ஸிமம் 60 days பிஃபோரே நீங்கள் வந்து புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். இல்லை மினிமம் 30 days ஆச்சு முன்னாடியே வந்து நம்ம வந்து புக் பண்ணணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் டேக்கு இந்த ஜோனல் ரயில்வே மேனேஜர் வந்து கோச்சஸ் ட்ரெயின் வந்து அவைலபிளாக, இப்போ நீங்கள் சப்போஸ் கோச் மட்டும் கேட்டிருக்கீங்கன்னா அந்த கோச் வந்து அந்த டைமில் அவைலபிளாக இருக்கான்னு பார்ப்பாங்க. இல்லை என்டையர் ட்ரெயினே வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஃபீஸிபிலிட்டிலாம் செக் பண்ணுவாங்க. ஓகே, அந்த ரூட்டில் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரெயின் அந்த ஆப்ரேட் பண்ண முடியுமா அப்படின்றதையும், அப்புறம் இந்த ரூட் கிளியரன்ஸ். இப்போ கோச்சஸ்னால் பரவாயில்ல, ரெகுலர் கோச் கூட
ஒரு அடிஷனலாக ஒரு கோச்சஸோ இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிடுவாங்க. பட் அடிஷனலாக ஒரு ட்ரெயின்ன்றப்ப அது நிறையா ஃபார்மாலிட்டி ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ரயில்வே மேனேஜர் இந்த ரூட் கிளியரன்ஸ், ஃபீசிபிலிட்டி, இந்த அவைலபிலிட்டி எல்லாத்தையும் வந்து செக் பண்ணணும். செக் பண்ணிட்ட பிறகு இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஓகே, எல்லாமே ரெடி பண்ண முடியும் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வந்து கொடுத்துருவாங்க நம்ம அப்ளிகேஷனுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணதுக்கப்புறம் 7 to 15 days கண்டிப்பாக ஆகும், அவங்க இந்த ஃபீசிபிலிட்டி எல்லாத்தையும் செக் பண்ண பிறகு. ஸோ இந்த 15 daysக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். எஸ்எம்எஸ் மூலயமாவோ இல்லை இமெயில் மூலயமாவோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐஆர்சிடிசி எஃப்டிஆர் இப்போ லாகின் பாஸ்வேர்டு அண்ட் யூசர் ஐடி போட்டு லாகின் பண்ணி பார்த்தாலும் அந்த டேஷ்போர்டில் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரி, எந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது, அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லை ரிஜெக்ட் ஆகிடுச்சா, அவைலபிலிட்டி இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, எல்லாமே இப்போ அவைலபிலிட்டி இருக்குது, ரூட் கிளியரன்ஸ் எல்லாமே வாங்கிட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவல் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ பண்ணிட்ட பிறகு அப்ரூவல் மெசேஜ் வந்தோடனே நம்ம வந்து வித்தின் 5 to 7 days வந்து ஃபுல் டேரிஃப், அதாவது ஃபுல் டேரிஃப் ஃபேர் வந்து நம்ம பே பண்ணணும். அந்த இப்போ நம்ம ஒரு கோச்சுக்கு நம்ம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த என்டையர் கோச்சுக்கும் எவ்வளோ பேசஞ்சர்ஸ், அந்த ஃபேர் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து டிஸ்பிளேயில் வந்து ஷோ ஆகுது. ஸோ எவ்வளோ கோச்சஸ் நம்ம புக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கிளாஸ் ஃபேர், எவ்வளோ டிஸ்டன்ஸ் அண்ட் எவ்வளோ டேஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து இந்த ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு கோச்சஸ்க்கு எவ்வளோ, 2 கோச்சஸ்க்கு எவ்வளோ, இல்லை என்டையர் ட்ரெயினே எடுக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணி அவங்க சென்ட் பண்ணோடனே 5 to 7 days வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பே பண்ணிடணும். ஸோ இப்போ நம்ம பே பண்ணல, டிலே ஆச்சு, இந்த 5 to 7 days தாண்டிச்சு அப்படின்னா அந்த அப்ரூவல் வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த 5 to 7 days வந்து கரெக்டாக நம்ம வந்து பே பண்ணணும் ஃபுல்லாக. ஸோ அடுத்ததாக இப்போ நம்ம பே பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனல் பர்மிஷன் லெட்டர் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ நீங்கள் ஃபுல் வாங்க. ஸோ நீங்கள் பே பண்ணிட்ட பிறகு இந்த ஃபைனல் பர்மிஷன் லெட்டர் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து ட்ரெயின் கோச் நம்பர், கோச் டீட்டெயில்ஸ், அப்புறம் டேட்டு, டைமிங், ஸ்டேஷன் இன்ஃபோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கும். அடுத்தது வந்து காப்பி ஆஃப் ஐட்டினரரி, அதாவது என்னென்னா ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட், இந்த மாதிரி இந்த ட்ரெயின் வந்து செட்டில் பண்ணியிருக்கோம், இந்த டேட்டில் இந்த டைமில் வந்து கிளம்பும் அப்படின்றது ஒரு டூப்ளிகேட், அதாவது ஒரிஜினல் வந்து அவங்க வச்சுருப்பாங்க, டூப்ளிகேட் வந்து இந்த காப்பியை வந்து நம்மகிட்ட கொடுப்பாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா போர்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன், எப்போ வந்து போர்டு ஆகணும், என்னென்ன ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் இந்த இப்போ யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறாங்களோ இந்த ஃபைனல் பர்மிஷன் லெட்டர் வந்து அவங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் சாஃப்ட் காப்பியை வந்து எல்லாருக்கும் சென்ட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னி டே இன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது இப்போ நம்ம ஜேர்னி டே அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. 2 to 3 years பிஃபோராக வந்து அந்த டிபார்ச்சர் ஸ்டேஷனுக்கு வந்து நம்ம வந்து வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வரும்போது இந்த பர்மிஷன் லெட்டர், நம்ம இந்த ஃபைனல் பர்மிஷன் லெட்டர் இந்தியன் ரயில்வேஸ் வந்து ப்ரொவைட் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த லெட்டர் மறக்காமல் நீங்கள் கொண்டு வரணும். அதேமாரி வேலிட் ஐடி கார்டு, அதாவது இப்போ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஸ்டூடெண்ட் ஐடி, அப்புறம் உங்களோட ஏஜ் ப்ரூஃப்க்கு ஒன்று, ஆதார் கார்டாக இருக்கட்டும், பேன் கார்டாக இருக்கட்டும், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கட்டும், இதேமாரி ஒரு வேலிட் ஐடி கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரணும். இதை வந்து இந்த ரயில்வே ஸ்டாஃப் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிட்ட பிறகு தான் ஒன்று, சம்டைம்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கப்போ டிடிஓ இல்லை ஆர்பிஓ போலீஸோ வந்து கூட அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் மற்ற பேசஞ்சர்ஸ் யாரும் ஏறிடக்கூடாதுல்ல, அதுக்காக வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஜெர்னி டே இன்ஸ்ட்ரக்ஷன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் நோட்ஸ், அதாவது இப்போ கேன்சலேஷன் அண்ட் ரீஃபண்ட் பற்றி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம செக்யூரிட்டி டெபாசிட் வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் 50,000 பே பண்ணோம் பார்த்திங்களா ஒரு கோச்சஸ்க்கு, ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆகிடும். சரிங்களா, இப்போ சப்போஸ் அப்ரூவல் ஆகலை அப்படின்னா அது வந்து ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் அப்ரூவல் ஆகி நீங்கள் வந்து ஃபுல் ஃபேர் வந்து பே பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறமா நீங்கள் கேன்சல் பண்ணுறீங்க, இல்லை என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணவே மாட்டாங்க. சரிங்களா, ஸோ அதனால் நீங்கள் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஒன்ஸ் அதை அப்ரூவல் பண்ணி நீங்கள் பே பண்ணிங்கன்னா அதை வந்து ரீபே பண்ண மாட்டாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா கேன்சலேஷன் ரீஃபண்ட் ரூல்ஸ். அப்புறம் டிடென்ஷன் சார்ஜஸ், அதாவது இப்போ நம்ம ஒரு என்டையர் ட்ரெயின் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ட்ரெயினில் வந்து சப்போஸ் நம்மளால் ஏதாவது டிலே ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வாங்கிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிடென்ஷன் சார்ஜஸ். அண்ட் யூஸ் ஆஃப் ட்ரெயின் ஆர் கோச், அதாவது ஆஸ் பர் த ரூல்ஸ் படி நம்ம வந்து ட்ராவல் பண்ணணும். அன்அத்தரைஸ்ட் யூஸ் அப்புறம் மிஸ்பிஹேவியர் எதுவும் வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோன்னா லீகல் ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் அண்ட் நோட்ஸ். அண்ட் அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட், காமன் யூசஸ் ஃபார் கோச்சஸ் அண்ட் ட்ரெயின் புக்கிங். அதாவது இப்போ என்டையர் ட்ரெயினோ இல்லை கோச்சஸோ எந்தெந்த பர்பஸ்க்கெலாம் வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு, அப்புறம் ஸ்கூல் ஆர் காலேஜ் எஜுகேஷன் டூர்ஸ்க்கு வந்து போகலாம். இப்போ சப்போஸ் இந்த
இந்த ரிலீஜியஸ் சாமி கும்பிட்றதுக்கெலாம் போவாங்க பார்த்திங்கன்னா, சபரிமலை, ராமேஸ்வரம் இந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபிலிம் ஏதாவது ஷூட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க க்ரூ மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து புக் பண்ணி போகலாம். ஒரு என்டையர் ட்ரெயின் புக் பண்ணி போகலாம். அதேமாரி விஐபி இல்லை பொலிட்டிக்கல் ஈவெண்ட் ஏதாவது ஒரு இடத்துல நடக்குது அப்படின்னா அவங்க என்டையர் ட்ரெயின் வந்து புக் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். இல்லை ஏதாவது ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க அவுட் சைட் ட்ராவல்லாம் வந்து பண்ணலாம். இந்தமாரி என்டையர் கோச்சஸாகவோ, அதாவது என்டையர் ட்ரெயினாவோ இல்லை வந்து பர்டிகுலர் கோச்சஸாகவோ வந்து நீங்கள் வந்து புக் பண்ணி போகலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒருத்தர் வந்து கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தார், எப்படி வந்து டூருக்கு வந்து புக் பண்ணுறது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவருக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ போடுறேன். ஸோ மற்றவங்களும் வந்து தெரிஞ்சுப்பாங்க இதை பற்றி, எப்படி வந்து என்டையர் கோச்சையோ இல்லை ஃபுல் ட்ரெயினையும் நம்ம வந்து புக் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ மேலும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம போட்டுகிட்டே இருக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ரயில்வே அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.